எங்கடா ட்ரெஸ்? இது என்னடா கோலம்? மறந்துட்டேன்ப்பா. ஐயோ, பைக் சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. ஷிட், இப்போ டோர் சாவியை மறந்து உள்ள வச்சுட்டேனா? டேய், இந்த சாப்பாடை வெளியில இருக்க திருநாய்க்கு வச்சுட்டு வா. பாவம் காலையில இருந்து கத்திட்டே இருக்கு. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? உனக்கு சாப்பாடை வெளியில திருநாய்க்கு சொன்னா நீ இந்த நாய்க்கு வச்சிருக்க. சாரிப்பா, மறந்துட்டேன். அம்மா முட்டிக்கிட்டு இருக்கே, எங்க தெளிக்கலாம்? அங்க போவோம். ஆமா, நான் ஏன் இங்கே வந்தேன்? அண்ணே, நீங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வருவான்? வடை பாயசம் போட்டு சாப்பிடவே வருவான். இதுக்கு தான் வருவான். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், யார் சாப்பிடுவது ஐஸ்கிரீம்? டே, இது என்னடா ட்ரெஸ்? நியூ ஷர்ட் நியூ பேண்ட். இது நியூ பேண்டா? கீழே பாடுறா. மறந்துட்டேன். இப்படி எல்லாத்தையும் மறந்து கடைசியில் என்னையே மறந்து யாருன்னு கேட்ப போல. ஆமா, நீங்க யாரு? டாக்டர், இவன் எல்லா விஷயத்தையும் மறந்து கடைசியில என்னையே மறந்து யாருன்னு கேட்டான் டாக்டர். ஓ, ஞாபக மறதி. இது இப்ப எல்லாருக்கும் வர காமனான பிரச்சனை ஆயிடுச்சு. இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியான ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன் நைட்ல நீங்க தூங்க போகும்போதையும் போனை கிண்டதும் தான். அது மட்டும் இல்ல, ஒழுங்கா தூங்காததும், அதிக ஸ்ட்ரெஸ்னாலையும், சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகுறனாலையும் இந்த மாதிரி மறதி வரும். ஆனா இந்த ஞாபக மறதியை இல்லாம பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல மாத்திரை இருக்கு. இத நீங்க மறக்காம 1 மாசம் குடிக்கணும். எது மறக்காம? ஐயோ, டாக்டர்கிட்ட இது கேட்க மறந்துட்டேனே. பரவாயில்ல, நாளைக்கு போயிட்டு கேட்போம். வா. யோ வார்டன், டாக்டர் பஞ்சபூதம் உள்ள இருக்காரா? பஞ்சபூதமா? உங்க ஐசியூல அட்மிட் பண்ணி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. எது ஐசியூலையா? நேத்து தானே வந்து பார்த்தேன், நல்லா தானே இருந்தாரு. என்னாச்சு? காலையில ஹாஸ்பிட்டல் வந்த மனுஷன் போனை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரு. அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனா கிணறு வெட்டுறதுக்காக அவர் தோண்டி வச்சிருந்த குழியை மறந்து அதுக்குள்ளே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, இதை பார்த்து நம்ம டாக்டர் பொண்டாட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்க வெளியில ஓடிட்டு வர, அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி புதுசாரி கட்டிட்டு வர, சாரியை கண்ட சந்தோஷத்தில் நம்ம டாக்டர் பொண்டாட்டி அங்க குழியில விழுந்த புருஷனை மறந்து, நன்னா இருக்குடி சாரி, இது காஞ்சி பட்டா கூறப்பட்டான்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் டாக்டர் எப்படியோ தட்டு தரு மாதிரி குழியிலேருந்து வெளியே வந்த டாக்டரு தான் குழியில விழுந்ததே மறந்து அப்படியே கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இதை பார்த்த நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இவர் டாக்டர்ன்றதையே மறந்து கல்லன்னு நினைச்சு பெரிய ஒரு கல் எடுத்து புறணி மண்டையிலே போட்டுட்டான். அத்தோட இங்க கொண்டு வந்து சேர்த்ததுதான். அப்போ இப்ப டாக்டர் பொழைச்சிருவார்ல? ஐயோ, மறந்துட்டேனே. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பிளட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா தாங்க டாக்டர் உயிர் பழப்பன்னு சொன்னாங்களே. ஐயோ, டாக்டர் போயிட்டாரு. भैया जी